இது எல்லாருக்கும் பெரிய விஷயம் கிடையாதுதான். பட் இருந்தாலும் எல்லாருக்குமே இது எல்லாருமே எல்லா சிச்சுவேஷன்லயுமே நார்மலா எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? அண்ட் நான் என் புருஷன் கூட ஷோஸ்க்கு போறதோ போகாததோ இட்ஸ் அபவுட் மை செல்ஃப். ஓகேங்களா? ஸோ தேவையில்லாமல் ஒரு கமெண்ட் பண்ணுறது, ஒரு 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 மென்ஷன்ஸ் பண்ணி போடுறது, அண்ட் நிறைய விமன்ஸ் இதை நார்மலாக எடுத்துப்பாங்களா அப்படின்றது தெரியாது. ப்ரொஃபஷனாக ஒரு பொண்ணால் எப்போவுமே பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லாருக்குமே ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கும். பர்சனல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கும். எனக்கு எது பிடிக்குமோ நான் அதை ஷேர் பண்ணுவேன். எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் ஷேர் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? அண்ட் நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்ற வேலையில உங்களுக்கு தேவையில்லை. நான் எப்படி வேணா இருப்பேன். திஸ் இஸ் மை லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா? அண்ட் தேவையில்லாம ஒரு பொண்ணு அப்படின்னு இருக்கானா அவளால என்ன பண்ணிட முடியும்? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. உங்களை ஒருத்தவங்க அசிங்கப்படுத்தினாங்கன்னா will you be like this? Will you be like this? And Vetri is so upset with everyone. Like அவன் கொஞ்ச நாளா சோஷியல் மீடியால ஆக்டிவா இல்ல அப்படின்னாவே இதுதான் காரணமே. ஒருத்தவங்க அவங்க நிஜமாவே லைஃப்ல என்ன ஃபேஸ் பண்றாங்க, அவங்க லைஃப்ல எப்படி இருக்காங்கன்றதை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அவங்களுக்கு எப்படி ட்ரபிள் பண்ணலாம், அவங்களை எப்படி இது பண்ணலாம், அவங்களை எப்படி காயப்படுத்தலாம், இதுதான் இல்ல. உங்களால முடிஞ்சதுன்னா 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. பட் டோன்ட் அஃபெண்ட் சம்வன். இது எல்லாருக்கும் பெரிய விஷயம் கிடையாதுதான். பட் இருந்தாலும் எல்லாருக்குமே இது எல்லாருமே எல்லா சிச்சுவேஷன்லயுமே நார்மலா எடுத்துக்க முடியாது. அண்ட் டூ யுவர் ஒர்க், லிவ் யுவர் லைஃப், கோ த்ரூ இட். இப்ப நான் கல்யாண வாழ்க்கையில கொஞ்சம் எனக்கு பீஸ்ஃபுல் வேணும்ன்றதோ ஒரு பிரேக் எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். நீ புருஷன் காசுல உட்காந்து சாப்பிடுற தண்ட சோறு தானே நீ. அஃப்கோர்ஸ் என் புருஷன் சம்பாதிக்கிறேன், என் புருஷன் காசுல உட்காந்து சாப்பிட முடியும். அதை விட்டு நான் ஊரா வீட்டு சாப்பாட்டுல நான் சாப்பிட முடியும்? ஐ ஹாவ் த ஃபுல் ரைட்ஸ் டு ஈட். வாட் யூ ஹாவ் த ரைட்ஸ் டு டெல் அபவுட் தட்? ஸோ நீங்க நிஜமாவே ஒருத்தவங்களுக்கு ஃபேனா இருக்கீங்க அப்படின்னா இருங்க, ரொம்ப சந்தோஷம். பட் டோன்ட் டிஃபேம் அதர் ஆக்டர்ஸ். டோன்ட் டிஃபேம் அதர் ஆக்டர்ஸ். உங்களுக்கு எல்லாரையுமே பிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை. பட் அதை தாண்டி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்கு. தேவையில்லாம அதுல இன்வால்வ் ஆகாதீங்க. அவங்கவுங்களுக்குன்ற வாழ்க்கை. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த லைவ் வந்ததுக்கான ரீசன் இதுதான். நான் சொல்லணும்னு நினைச்சது இதுதான். நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ.